பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 2 கிளாத் கட் பண்ணோம்னா அது ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலையும் மடித்து தைச்சணும். ஏன்னா பிசுறு வரும், அதனால மடித்து தைச்சணும். நான் மடித்து தைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பேக்குக்கு வந்து நான் வந்து ஊக்குப்பட்டி வைக்க போகிறேன். அதனால் வந்து நான் இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக கட் பண்ணிடுறேன். இது ரெண்டுத்தையும் அப்படியே ரெண்டாக கட் பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம ப்ளவுஸ் தைப்போம்ல, அதேமாதிரி வந்து இந்த பக்கம் மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிட்டு பண்ணுங்க. பேக் சைடு வந்து இப்போ 2ஆக கட் பண்ணிட்டேன். ஏன்னா நான் இங்கே வந்து ஊக்கு பட்டி வைக்க போகிறேன், அதனால 2ஆக கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இது தைச்சிங்க, ப்ளவுஸ் தைக்கிற மாதிரியே தைச்சிங்க. மடிச்சுட்டு அதை அப்படியே பேக் சைடு டைம் போட்டுங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கங்க. கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸுக்கு இப்போ ஒரு மடிப்பு மடிச்சுட்டு நெக்ஸ்ட் ஒரு மடிப்பு மடிச்சுருங்க. மடிச்சுட்டு தைச்சிருங்க. இதையும் கட் பண்ணுறேங்க. இது வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சு இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இங்கேயும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை கட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் வந்து மேலே வச்சு பண்ணோம்ல, இந்த பக்கம் வந்து இதோட பேக் சைடில் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். இன்னொரு சைடு வந்து பேக் சைடில் வச்சு ஃப்ரண்ட் எடுக்கணும். ஃப்ரண்ட் எடுக்கனால பாருங்கள், இதை ஸ்டிச் பண்ணிக்கோங்க. படிமான தையல் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இது வந்து தொக்கி மாட்டுக்காக, அதனால் வந்து பேக்கில் வச்சு ஃப்ரண்ட்டில் இருக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து மடித்து கூட தைச்சிக்கலாம். மடித்து ஒரு மடிப்பு மடித்து நெக்ஸ்ட்டு இன்னொரு மடிப்பு மடிக்கணும். 2 வாட்டி மடிக்கணும். இப்போ நடுவில் போடணும், முனையில் போடாதீங்க. ஏன்னா வந்து தைக்க கொக்கி வந்து மிஷினில் தைக்க போடணும், நடுவில் போட்டுட்டேன். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணுறேன். இந்த முனையில் ஒரு டைப் போடுங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா கட் பண்ணிடுங்க. இப்போ எடுத்துச்சுங்க. இது வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணணும். கிராஸ் பீஸ் எடுத்துக்கணும். வந்து நெக்குக்கெலாம் கொடுக்குதா கிராஸ் பீஸ் தேவைப்படும், அதனால் கிராஸ் பீஸ் எடுக்கணும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத்தில் கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற அளவுக்கு வந்து கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணிக்கங்க. அட்டாச் பண்ணி அது பண்ணணும். கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணுங்க. இது மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை எல்லாத்தையும் ஜாயின் பண்ணணும். இதை வந்து ஜாயின் பண்ணுறது எப்படின்னா, இப்படி இருக்குன்னா இப்படி ஆப்போசிட்டில் வச்சு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ 1.5 இன்ச்சு பண்ணல, அது ஒன் சைடு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒன் சைடாக வந்து உருட்டி அடிச்சிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஜாயின் பண்ணோம்ல, அந்த ட்ரெஸ்ஸோட கிளாத் எடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த 4 பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணிடணும். பாருங்கள், இந்த 2 பீஸும் வச்சு நான் ஜாயின் பண்ண போகிறேன். இது ஷோல்டர் வந்து இந்த பக்கம் இது ஜாயின் பண்ணுங்கள், இது ஜாயின் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டு நான் எல்லாத்தையும் இந்த எட்ஜ் வந்து வச்சு இந்த பைப்பிங்கை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து வைக்கணும். வச்சு தச்சுட்டே போங்க. ஃபுல்லாக இந்த நெக்கு ஃபுல்லாக தச்சுருங்க. தச்சு முடிச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் அக்கட் பண்ணுங்கள். இல்லைனா வளைவு வந்து கரெக்டாக நமக்கு கிடைக்காது. எல்லாத்தையும் ஃபுல்லாக அந்த நெக்கு ஃபுல்லாக வந்து ஒரு அக்கட் சின்ன கட்டு கொடுத்துருங்க. அப்போ வந்து நல்லா உங்களுக்கு ப்ரீஃபாக கிடைக்கும். எல்லாமே ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே பாருங்கள், இதை மடிச்சுட்டு நம்ம பைப்பிங் அடிப்போம்ல, அதேமாதிரி மடித்து தச்சுருங்க. ஃபுல்லாக அடித்து தச்சுருங்க. பைப்பிங் இருக்கிற மாதிரி. இங்கே பாருங்கள், ஹேண்டு கட் பண்ணி வச்சல, அதை வந்து நான் மடித்து தைக்க போகிறேன். மடித்து தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், நான் மடித்து தச்சுட்டேன். இப்போ வந்து இந்த பக்கம் மட்டும் தான் ஃப்ரில் வைக்க போகிறாங்க. இப்போ வந்து நான் அக்கட் போட்டிருக்கேன், அதிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃப்ரில் வைக்க.
பாருங்கள் ஃப்ரில் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம கிளாத் அதிகமாக இருந்தால் கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், கிளாத் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் சின்னதாக இருக்கலாம். இது மாதிரி ஃப்ரில் வச்சுட்டே போங்க. இங்கே பாருங்கள் இப்படி தான் இருக்குது அந்த ஃப்ரில்லு. இதேமாதிரி இன்னொன்று நான் ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் ஹேண்டு வச்சு பாருங்கள். பேக் சைடு வந்து ஃப்ரண்ட்டு இந்த பக்கம் இப்படி வரும். கரெக்டாக இந்த கட் பண்ணியிருக்கோம்ல, இங்கே பாருங்கள் இங்கே தெரியும் நல்லா உங்களுக்கு பண்ணிடுது. இங்கேருந்து நடுவில் வச்சு இப்படி வச்சு பார்த்துட்டே போங்க. பார்த்துட்டே போகிறப்ப எங்கே உங்களுக்கு கரெக்டாக வருதுன்னு பாருங்கள். இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணிடுவேன். ஹேண்டை ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்கள். இப்போ நான் ஹேண்டை ஸ்டிச் பண்ணுறேன். ஹேண்டை ஸ்டிச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள் ஹேண்ட் ஸ்டிச் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள் பேக் சைடு இருக்குல்ல, இதை வந்து நான் இதை வச்சு அட்டாச் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா நான் ஜாயின் பண்ண போகிறேன்ல அந்த கிளாத்தை, அதனால் இந்த இடத்த நான் அட்டாச் பண்ணிக்கிறேன். அப்போ தான் நீட்னஸாக இருக்கும். இதை அட்டாச் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கரெக்டாக வந்து நீட்னஸாக வரும். இங்கே பாருங்கள் அட்டாச் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சைடும் வந்து அட்டாச் பண்ணணும். நான் அதுக்கு வந்து சைடில் வந்து ரோப் வைக்க போகிறேன் கட்டுறதுக்கு. அதனால் வந்து கொஞ்சம் நான் லாஸ்ட் அட்டாச் பண்ணுறப்ப காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் 1 இன்ச்சுக்கு வந்து 2 பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து எனக்கு அந்த நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணல ரோப்பு, அதுக்காக யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வந்து 2ஆக மடித்து தைச்சிக்கோங்க. இது வந்து ரோப்புக்காக. அப்போ தான் வந்து லூஸாக இருந்தாலும் நம்ம வந்து அந்த ட்ரெஸ்ஸை வந்து கட்டி அதை வந்து இது பண்ண முடியும். அதனால் ரெண்டு ரோப் பண்ணிக்கணும். நான் செஞ்சு முடிச்சுட்டு இது மாதிரி தச்சுட்டு வந்து டர்ன் பண்ணிடணும். நம்ம பைப்பிங் அடிப்போம்னா அது மாதிரி டர்ன் பண்ணிடணும். இதுமாதிரி தச்சுட்டு நான் 2த்தையும் தச்சுட்டு திருப்பிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிளாத் ஃபஸ்ட்டே ஸ்டிச் பண்ணி வச்சோம்ல, அதை வந்து ஃப்ரில் வச்சுக்கோங்க. ஃப்ரில் வச்சுக்கோங்க. ஃபுல்லாக வச்சு முடிச்சு நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பெரிய பீஸ் கட் பண்ணி வச்சோம்ல, இந்த பாப்பாவோட அம்ப்ரெல்லா கட்டு சொல்லிட்டு அதை வந்து கீழே வந்து மடித்து தைச்சிடுங்க. ஃபுல்லாக ரவுண்டாக மடித்து தைச்சிடுங்க. ஒரு மடிப்பு நெக்ஸ்ட் ஒரு மடிப்பு மடித்து ஃபுல்லாக தைச்சிடுங்க. தைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிற பாருங்கள். இங்கே பாருங்கள், அதை நான் உருட்டி தைச்சின்னா அந்த இது இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து நடுவில் எடுத்து இதை எங்கே வேணால் ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் நடுவில் எடுத்து இந்த இதுவை அட்டாச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதேமாரி வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஃபுல்லாக அட்டாச் பண்ணுங்கள். இப்போ இங்கே ஆரம்பிக்கிறோன்னா ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக சுருட்டிக்க போது கரெக்டாக பார்த்து கரெக்டாக அட்டாச் பண்ணுங்கள். அட்டாச் பண்ணி முடிச்சுட்டு ஃபுல்லாக ரவுண்டுக்கும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். தச்சு முடிச்சிட்டேன். இப்போ வந்து இந்த கிளாத்தை வந்து நம்ம எந்த அளவுக்கு கட் பண்ணமோ அந்த அளவுக்கு வந்து இங்கே பாருங்கள் கை வச்சு பாருங்கள். கை வச்சுட்டு இதை 2 ஜாயின் பண்ணுங்கள். இப்போ இங்கே நம்ம வந்து அக்கட் போட்டிருக்கோம். இந்த அக்கட்டை வந்து இப்படி ஹேண்ட் அப்படி வச்சுட்டு இப்படி வச்சு 2 ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த இது பண்ண ரோப் கட் பண்ணுவோம்ல, அந்த ரோப்பை வந்து நடுவில் வச்சுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ரோப்பை வந்து இந்த நடுவில் வச்சுக்கணும். அப்போ தான் வந்து அது உள்ளே கரெக்டாக கட்டுறதுக்காக உள்ளே இருக்கும். ஓகேங்களா? அப்படி வச்சுக்கோங்க. இந்த ஹேண்டை வந்து சின்ன குழந்தை தானே, அதனால் வந்து ஹேண்ட் வந்து ரொம்ப சின்னதாக பெருசாகவே இருக்கணும்னு நான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நான் பிடிக்க போகிறேன். வச்சு ஜாயின் பண்ணுறேன். இந்த இதுவும் கரெக்டாக வரமே பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த ரோப்பை வந்து நடுவில் வச்சுருங்க. இந்த ரோப்பை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு கொஞ்சம் மேலே அதுக்கும் கொஞ்சம் மேலே வச்சுட்டு ஜாயின் பண்ணுறேன். பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டேன். இதே மாதிரி அந்த பக்கமும் ஜாயின் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கம் ஜாயின் பண்ணால் நெக்ஸ்ட் அதே மாதிரி ரோப் வச்சு இந்த பக்கமும் ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இங்கே பாருங்கள், அந்த அம்ப்ரெல்லா கட் பண்ணோம்ல, இதுக்குள்ளே வந்து இந்த கிளாத்தை விட்டுருங்க. இந்த கிளாத்தை வந்து பேக் சைடு விட்டுட்டு இப்படி பிடிச்சி சுற்றி தையல் வச்சுக்கணும். நல்லா இது இதே மாதிரி சுற்றி ஃபுல்லாக ரவுண்டுக்கும் தையல் வச்சுக்கணும். நான் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபுல்லாக ரவுண்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து நான் 2 கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து டிசைனுக்காக எடுத்துருக்கேன். இதனால் சைஸ் வந்து இவ்வளோ பெருசாக சொன்னாங்க, கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன்.
கரெக்டாக கட் பண்ணுங்க. இது வந்து இந்த ஃபுல்லாக அடிச்சிருங்க. கொஞ்சம் மட்டும் கேப் பண்ணுங்க திருப்பத்துக்காக. பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே அடிச்சு வந்துருப்பேன். இது மட்டும் கொஞ்சம் மட்டும் கேப் வைப்பாங்க. இதை வந்து திருப்பி எடுக்கணும். பாருங்கள், உள்ள எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், திருப்பிட்டு இந்த பீஸை தெரியாமல் இங்கே கொஞ்சம் தையல் போட்டுருங்க. அது கொஞ்சம் கேப் விட்டுல உள்ள நூலெல்லாம் விட்டுட்டு இதை கொஞ்சம் தையல் போட்டேன். இது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு நூல் வச்சு பாருங்கள், கட்டிங்க இது ஒரு டிசைன் பாருங்கள். நூல் வச்சு கட்டிக்கணும். நூல் வச்சு கலரான நூல் வச்சு அப்படியே கட்டிடுங்க. இங்கே பாருங்கள், இந்த டசல் ரெடி ஆகிடுச்சு. நூல் போட்டு சுற்றிட்டேன். இந்த டசல் ரெடி ஆகிடுச்சு. அந்த ட்ரெஸ்ஸில் வந்து நான் வந்து ஃப்ரண்ட் சைடில் இங்கே வந்து அட்டாச் பண்ண போகிறேன். அட்டாச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே அட்டாச் பண்ணுவேன். அட்டாச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து ஊசி நூல் வச்சு அட்டாச் பண்ணணும். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து ஒரு பட்டனோ இல்லை ஏதாவது வச்சா டிசைன் அழகாக இருக்கும். நான் தச்சு முடிச்சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள்.